இல்ல ஓபிஎஸ்க்கு அவர் உடன் இருப்பவர்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனா தொடர்ந்து அவரிடம் இருந்த மனோஜ் பாண்டியன்ல இருந்து அங்க ஜேசிடி பிரபாகர் முதல் கடைசியாக வைத்திலிங்கம் வரை, இப்போது அந்த எம்பி ராமநாதபுரத்துல மாநிலங்களவை எம்பி தர்மர் வரை ஒவ்வொருத்தராக கலந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் என்னதான் நிபந்தனை, என்னதான் பேச்சுவார்த்தை, முடிவு எடுத்து அறிவிப்பீங்க? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க கேட்டது சொல்லிடுறேன். இப்ப ஒவ்வொருத்தரா போறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் படைக்களத்துல நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அண்ணன் ஓபிஎஸும் சட்ட போராட்டம் நடத்தினவரு தனியா, அண்ணன் வைத்திலிங்கமும் தனியாவே அபிடேட் போட்டு வழக்கு நடத்தினாரு. மனோஜ் பாண்டியனும் தனியாவே வழக்கு நடத்தினாரு. ஜேசிடி பிரபாகரும் தனித்தனியாவே வழக்கு நடத்தினாங்க. வழக்கு நடத்துறவங்க பிரிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஒன்னும் அவங்க பிரிஞ்சு பாதையை மாறி போறாங்க. அதாவது அண்ணன் நடத்திய வழக்குல அவரு அணித்தரமா நிக்கிறாரு. மத்தவங்க நடத்தின வழக்கும் போட்டாங்க. நீங்க அண்ணன் கூடவே அவங்க வழக்கு போட்டாங்களா? இல்லையே. அவங்கவுங்க தனித்தனியா தானே வழக்கு போட்டிருந்தாங்க சட்ட போராட்டத்துல. பொதுச் செயலாளர் செல்லாது, பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லி மனோஜ் பாண்டியனும் தனியா தான் வழக்கு போட்டிருந்தாரு, இவரும் தனியா தான் வழக்கு போட்டிருந்தாரு. அண்ணன் நடத்துற வழக்கு தான் இன்னைக்கு மூல வழக்கா தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிருக்கு. அது சின்ன முடக்கப்படுமாங்கிறது தெரியாது. சின்ன முடக்கப்படக்கூடிய சூழ்நிலைய பாஜக உருவாக்குச்சுன்னா அண்ணன் ஓபிஎஸ் இருக்கார கூப்பிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாரு, காரியம் ஆக வேண்டாம்னா விட்டு தள்ளிடுவாரு. அது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் நுணுக்கம். புரிஞ்சுட்டீங்களா? அதனால அண்ணன் ஓபிஎஸ் அவரோட அதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வியூகம் பொறுமையாக செயல்பட முடியும். ஏன்னா கூடால இருக்கிறவங்க எல்லாம் ஏற்றி விட்டுக்கிட்டு திரும்பி ஓடிடுவாங்க. ஆனா தொண்டர்கள் எங்கேயும் மாறல. நீங்க நல்லா புரிஞ்சிருக்க. போனவங்க எல்லாம் நிர்வாகி தான், நிர்வாகி கிட்ட 10 பேர் தான் இருப்பான். ஆனா அங்க இருக்க தொண்டன் தான் ஓட்டு போடணும். அதை நீங்க நல்லா புரிஞ்சிருக்க. அந்த தொண்டர்கள் போயிட்டாங்க. அன்னைக்கு வைத்திலிங்கம் முன்னில ஒரு 10,000 பேர் தொண்டர்கள் தான் நினைச்சிருக்காங்க. ஓபிஎஸ் ஆதரவு தொண்டர்கள் வாங்க சார். அது பிறகு பிரியாணி போட்டு நான் கொடுக்கல, காசு கொடுக்கல, எங்களுக்கு பணம் தாரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி கூட நிறைய பேர் மறியல் பண்றாங்க. அதுவும் நீங்க பார்க்கத்தானே செய்யறீங்க. அதுவும் ஒரு கூட்டங்கள்ல நடக்கத்தானே செய்யுது. எங்களுக்கு போராட்டம், சாலை போராட்டமே நடத்துறாங்க மக்கள். அதனால அந்த மக்களை எல்லாம் நம்ப கூடாது. நம்ம மக்கள் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, யாரு பண்ணாங்க, நம்ம கட்சி விஷயத்துக்கு போயிருவோம். நீங்க அவருக்கு 10,000 பேரை கூட்டிட்டு போயிட்டா 10,000 ஓட்டு மட்டும் போதுமா? ஒரு அண்ணன் ஸ்டாலினுக்கு போதுமா? எடப்பாடி அதாவது வைத்திலிங்க அண்ணனை கூட்டிட்டு போய் 10,000 பேரை கிடைச்சா அந்த 10,000 ஓட்டு மட்டும் போதுமா? ஒருத்த நாள்ல அந்த ஏரியா தஞ்சாவூர்ல இருக்கிற மக்கள் விரும்பணும், ஏத்துக்கிட்டாதான் ஓட்டு விடும்.